ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளை மண்டல வாரியா பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க இருப்பது மத்திய மண்டலத்தினுடைய தொகுதிகளை பார்க்க. திருச்சி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் போன்ற அந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தொகுதிகள்ல மொத்தம் 41 தொகுதிகளை கருத்து கணிப்புகளுக்காக ஆய்வுக்கு எடுத்த போது அதிமுக 20 24 தொகுதிகளும், திமுக 16 20 தொகுதிகளும் அப்படின்ற மாதிரியும், மற்றவை 0 to 1, அதாவது ஏதாவது ஒரு தொகுதியில முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரியான தகவலும் கிடைச்சிருக்கு. இந்த தகவலில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, கள நிலவரம் என்ன, எதனால் இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்ற இந்த விஷயங்களை ஆராய்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் ஃபாக்கி மற்றும் அரசியல் விமர்சகர் வெங்கடேசன் நம்மோடு இருந்திருக்கிறார்கள். இதுவரை மரவேல் நிகழ்ச்சிகள் சொல்லுவோம். வெங்கடேசன் உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். 20 24 சென்ட்ரல் தமிழ்நாடு மண்டலம் ஜோன் அப்படின்னா இது மாற்றத்திற்கான அறிகுறியா, இல்ல இது ஏற்கனவே பெற்ற அதே நிலைதான் இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? இல்ல, இது மாற்றத்துக்கான அறிகுறி, ஆன்டி இன்கம்சிக்கான அறிகுறி தான் இந்த வெற்றின்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா 319 கோடி நாங்க நெல் கொள்முதல் பண்றதுக்கான குடோன்களை கட்டி தருவோம்னு சொல்லி 319 கோடியும் ஸ்வாகா பண்ணிட்டு இன்றைக்கு நெல்லை வெளியில் கொட்டி அந்த பயிர் முளைக்கிற அளவுக்கான காரணமா இருந்த இம்பாக்ட மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துட்டார். பெரிய லெவலில் அது இம்பாக்ட் ஆச்சு. உங்களுக்கே தெரியாது. நீங்கள் சொன்ன இந்த மாவட்டங்கள் எல்லாம் காவிரி பாய்கிற மாவட்டங்கள், விவசாயத்தை பிரதானமா இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல, குறிப்பா சொல்ல போனா மன்னார்குடி எல்லாம் பெரிய விவசாய, வேதாரண்யம், மன்னார்குடி, நாகப்பட்டினம், திருச்சி சுத்தோட்டாரங்கள், இங்க எல்லாமே காவிரி பாய்கிற மாவட்டங்கள். இந்த மாவட்டங்கள் எல்லாம் அவரவர் 5 ஏக்கருக்கு கம்மியா இருக்கு, கடனை வாங்கி நைட்டும் வெயிலும் பாழாம நெல்லை விளைவித்து அதை கொண்டு போய் அரசாங்க குடோன்ல போய் விற்கணும்னு சொன்னா அதற்கு லஞ்சம் கேட்டாங்க. அவங்க ஒரு மூட்டைக்கு 40 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டது மக்களுக்கு பெரு லெவல்ல பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மழை பெய்ந்து குடோன் கட்டி தரேன்னு சொல்லி 319 கோடி ரூபாய் நாங்க ஒதுக்கி இருக்கிறோம்னு உணவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு சக்கரபாணி அவர்களும், விவசாயத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய MRK பன்னீர்செல்வமும் சட்டமன்றத்துல சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு எங்கேயுமே குடோன் கட்டாம நெல்லெல்லாம் முளைத்து விட்டதுன்னா விவசாயிகள் பெருளவுல பாதிக்கப்படுறத அது ஓட்டா இந்த மாவட்டங்களை ரிஃப்ளெக்ட் ஆகும். அது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான எல்லா விஷயங்களும் எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணம் போய் பண்ண ஒண்ணுதான். இவங்க ஒரு நாளைக்கு நாங்க இவ்வளவுதான் நெல் அளப்போம், இதுக்கு மேல வைக்க முடியாது, ஏற்கனவே எக்ஸஸா நெல் இருக்குன்னு என்னென்ன கதையோ சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் கடலூர் மாவட்ட ஒரு தீபாவளி அன்றைக்கு 5 விவசாயிகளை விடிதாங்கி இறந்த பிறகு இங்க இருக்கக்கூடிய உணவுத்துறை அமைச்சரான சக்கரபாணி அவர்களோ, விவசாய அமைச்சர் MRK பன்னீர்செல்வமோ போய் சென்று பார்க்கவும் இல்லை, அவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கல. விவசாயிகளுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்துல ஸ்டாலின் அவர்கள் எதிர்ப்பு குரல் கொடுத்தாங்கன்றதுக்காக விவசாயிகள் மேல தடியடி நடத்தினது இந்த திமுக அரசாங்கம். விவசாய போராட்டத்தை முன்னின்று நடத்தியவரை குண்டாசு போட்டு அரசு பண்ணது திமுக அரசாங்கம்னா ஒட்டுமொத்த விவசாயிகள் எல்லாருமே கடும் கோபத்துல இருக்காங்க, பெரிய கோபத்துல இருக்கிறாங்க. அந்த பெரிய கோபம் இந்த இந்த சுத்தமற்ற நீங்க அறிவித்த எல்லா மாவட்டங்களிலும் எடுபடும். அதுதான் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா இருக்கும். ஒவ்வொரு விவசாயியும் மழை பெஞ்சு நெல்லை அடிச்சுட்டு போனா கூட விட்டுருவான். ஆனா கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு நெல்லை அரசாங்கம் வாங்குறதுக்கு கொண்டு போறதுக்கு 40 ரூபா லஞ்ச பணம் கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த நெல்லை வீணாக்குறது, கிட்டத்தட்ட 40 லட்சம் டன் மெட்ரிக் டன் நெல்லை தமிழக அரசு வீணாக்குறது இங்க நிறைய பேருக்கு இங்க குறிப்பிட்டு சொல்ல விரும்புறோம். அதை எடப்பாடி பழனிசாமி கொண்டு போய் சேர்த்ததின் விளைவு பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்கள் இந்த மாவட்டங்கள்ல வெற்றி பெறுவாங்க. பாகிஸ்தான் மத்திய மண்டலத்துல அதிமுக பெறக்கூடிய தொகுதிகள் அப்படின்ற வர ரிசல்ட்ல விவசாயி முதலமைச்சர் கேண்டிடேட், நான் ஒரு விவசாயி அப்படின்னு சொல்ற விஷயமும், வேளாண் பட்ஜெட் தனியா போடுறாங்க, அது ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. திமுகவுடைய இந்த நடவடிக்கையினால குறிப்பா விவசாயிகளின் வாக்குகளை திமுக ஈர்த்திருக்கா, அல்லது அது கவர்ச்சியாக இருக்கா? இதுல வாக்குறுதிகளும் நீங்க சேர்த்துக்கலாம், திமுகவுடைய வாக்குறுதிகளும் சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்துனா கூட விவசாயிகளுடைய வாக்குகள் திமுகவுக்கு போகுமா அப்படின்ற கேள்வியை வைக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் தான் கணக்கு. இந்த 5 ஆண்டுகளை விவசாயிகளுக்கு என்ன பண்ணாங்க அது சிம்பிளா ஒரே வரி சொல்லலாம். விவசாயிகள் சங்கம் குறிப்பா PR பாண்டியன் தலைமையில திமுகவுக்கு ஓட்டு போடவே மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இதை விட பெரிய டிக்ளரேஷன் தேவையில்லை. ஒன்று. ரெண்டாவது, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியே ஒரு இயற்கையான விவசாயி, செயற்கையான விவசாயம் இல்லை, ஒரு விவசாயி தான் அடிப்படை தொழில் அவருக்கு. ஆக அது ஒரு பிளஸ் பாயிண்ட். இது எல்லாத்தோட மிக முக்கியமானது ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுக்கிற விஷயத்தை பத்தி அந்த கிராமப்புற மக்களுடைய உணர்வுகளை மதித்து காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக அறிவித்தது யார்?
எடப்பாடி பழனிசாமி. அந்த பலனை 5 ஆண்டுகளை அனுபவித்தவர்கள் விவசாயிகள். ஏற்கனவே என் நண்பர் வெங்கடேசன் அழகா சொன்னாரு, விவசாயிகளுடைய அந்த பாதித்த பிரச்சனைகளை பொதுவெளியில் கொண்டு வந்து மக்களிடம் சேர்த்து விவசாயிகளை இந்த திமுக அரசு எந்த அளவுக்கு தரமா, அதாவது மரியாதை நடத்துவதில்லை, கொடுமை மறைமுகமாக கொடுமை செய்கிறார்கள் என்கிற அளவுக்கு அவர் சொன்னார். அதை எடுத்து சென்றவர் எடப்பாடி பழனிசாமி. இந்த சூழல்ல விவசாயிகளோட ஆதரவு இருக்காது டெல்டா பகுதிகளில். திமுகவுக்கு எனக்கு இந்த புள்ளி விவரத்தில் ஒரு சந்தேகம் இருக்கு. இது கிட்டத்தட்ட நெக் டு நெக் மாதிரி 2 பேருமே ஸ்விங் மாதிரி காட்டுறீங்க. அதிமுகவுக்கு 20லேருந்து 24, திமுகவுக்கு 16லேருந்து 20. அது எனக்கு சந்தேகம். 16-20 கூட இன்னும் கொஞ்சம் குறைவதற்கான சான்சஸ் இருக்கு. வேண்டுமானால் திருச்சி போன்ற பகுதிகளில் அந்த குடிநில மன்னர்களை போர் இருக்கிற அன்பில் மகேஷ் பொய்யாமை, KN நேரு போன்றவர்களுடைய காரணமாக அந்த மாதிரி இப்போ ரீஜனில் இருக்கலாமே தவிர, மற்றபடி மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், இந்த மாதிரியான திருவாரூர் போன்ற பகுதிகளில் இருக்காது. முக்கியமாக இன்னொன்று கவனிக்க, மன்னார்குடி போன்ற பகுதிகளில் அமமுக சென்ற முறை இல்லை அதிமுகவோட. இந்த முறை அதிமுக நல்லா ஜெல்லாயிடுச்சு. இவங்க எதிர்பார்க்கவில்லை திமுகவினர். அந்த அளவுக்கு அண்ணன் தம்பி மாதிரி எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் அமைஞ்சதுனால, டிடிவி அவர் சார்ந்த சமுதாயத்தினர், அவர் சார்ந்த ஊர் மன்னார்குடி பகுதி என்பதனால அது அந்த அதற்கான சாதகமான சூழல் அதிமுக போய் சேரும், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும். இன்னொரு விஷயம், கடந்த முறை ஒரு கணிசமான இடங்களை தாக்கத்தை அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை தாக்கம் ஏற்படுத்தியது அமமுக என்று சொல்லுவார்கள். அதுல ஒரு கிட்டத்தட்ட 25-30 தொகுதிகளில் பாதி தொகுதி இந்த பெல்ட்டில் இருக்கு, டெல்டா பகுதியில். அதனுடைய தாக்கம் இப்போது குறையும், தாக்கம் இல்லாமல் இருக்கும். அதனுடைய சாதகம் அதிமுகவுக்கு அல்லது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இயல்பாக அமையும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். எல்லாத்தை விட ஜெயலலிதா அம்மையார் காலத்துல காவிரியினுடைய உரிமைகளை கட்டி காப்பாற்றி தேசிய அளவில் போராடி வெற்றி பெற்றார் என்பதை வரலாறு மறக்காது. அந்த நன்றி கடனை விசுவாசிகளும் டெல்டா பகுதி மக்களும், குறிப்பாக மத்திய தமிழ்நாடு பகுதிகளில் இருக்கிற மக்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். வெங்கடேசன், இப்போ எப்படி அமமுக கூடுதல் பலமாக அதிமுக கூட்டணிக்கு பார்க்கப்படுதோ, அது போல சசிகலா அவர்கள் அங்க ஒரு சில கணிசமான செல்வாக்கு பெற்றவராக பார்க்கப்படுறாரு. இப்போ அவங்க பாமக பிரிவு அப்படின்றத பார்க்கும்போது இந்த இடங்கள்ல அதிமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு பாதிப்பு அப்படின்றது நிலை இருக்காது அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்லலாமா, நம்பலாமா? நீங்க சசிகலா அவர்களையும் ராமதாஸ் அவர்களையும் ஒரு ஸ்பாய்லரா எடுத்துக்க வேண்டிய தேவையில்லைங்க. சுட சுட பிரியாணி மாதிரி காலையில கட்சி ஆயிடுச்சு, மதியானம் லெட்டர் பேட் அடிச்சு, சாயங்காலம் வேட்பாளர் போட்டாலும் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க ஒருத்தர் ஓட்டு போடணும்னா அவருக்கே நான் ஏன் ஓட்டு போடணும், இந்த கேள்வி மக்கள் வைப்பாங்க. உங்களுக்கே நான் ஓட்டு போடணும், உங்களுக்கு ஓட்டு போறதுனால எனக்கு என்ன பலன்? இப்ப நல்லதோ கெட்டதோ திமுகவும் அதிமுகவும் பெரும்பான்மையான 40% ஓட்டை தமிழ்நாட்டில் ஏன் எடுக்கிறாங்கன்னா, பயனீட்டாளர்கள் அங்க இருக்கிறாங்க. திமுக செய்த நல்ல விஷயங்கள்ல பயனடைஞ்சவங்க இருக்கிறாங்க, அதிமுக செய்த நல்ல விஷயங்கள்ல பயனடைந்தவர்கள் தான் ஓட்டு திருப்பி போடுவாங்க. நான் காலையில இட்லி சாப்பிட்டு மதியானம் கட்சி ஆரம்பிச்சேன், சாயங்காலம் கொடியை காமிச்சேன், ஈவினிங் நான் 4 பேரை கேண்டிடேட் போட்டேன்னா உங்க ஜாதிக்காரங்க உங்களை நம்பிடுவாங்களா? இது பூனை கண்ணை மூடிட்டா உலக இருட்டுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர்களா என்ன, நான் தான் தலைவி, நான் தான் தியாக தலைவி, நீங்க என்ன தியாகம் செஞ்ச? நான் தான் தியாக தலைவி, என்ன தியாகம் செஞ்சீங்க? 4 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது தியாகமா? மாண்புக்கும் நம்மளுடைய ஐயா ராமதாஸ் ஐயாருக்கும் அன்புமணிக்கு பிணக்குன்றது ஒரு சின்ன பிணக்கு. ஆனா அது தேர்தல்ல உங்களுக்கு ஓட்டா கன்வர்ஷன் ஆகும்னா 1 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க அது ஒரு கட்சியாக பதிவு செய்து, நீங்கள் மாவட்ட வயசு, பூத்து வயசு, ஆட்கள் வைத்து பொதுக்கூட்டம் போட்டு, கண்டன கூட்டம் போட்டு, உண்ணாவிரதம் இருந்து மக்கள் மனதில் ஆளுங்கட்சிக்கு எதிராக நாங்க செயல்படுறதெல்லாம் பொதுவெளியில கொண்டு போய் சேர்த்திருக்கணும். நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம், பாய்ஸ் கார்டன் டோரை திறந்தோன்னா வெளியே வருவோம், கட்சியை ஆரம்பிப்போம், ஓட்டு போடுனா. இப்ப டிஜிட்டல் வேர்ல்ட்ல இங்க இருக்கக்கூடிய மக்கள் முட்டாளுங்களா? எல்லாருக்குமே எல்லா அறிவும் இருக்குங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நல்லதோ கெட்டதோ தொடர்ந்து தேர்தலில் போட்டியிடுது, தொடர்ந்து குக்கர் சின்னத்தை கைவிச வச்சிருக்கு. போன வாட்டி 2024 தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்தது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கு. போன முறை எடப்பாடி அவர்கள் இல்லை, இந்த முறை எடப்பாடி அவர்கள் உள்ள வரப்ப பலம் சேருகிறது. டெல்டா மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பலங்க. அவங்க முக்குளத்தூர் சமுதாயத்தினுடைய பெரும்பான்மையான ஓட்டை போன வாட்டி நாடாளுமன்ற எலெக்ஷன்ல, சட்டமன்ற எலெக்ஷன்ல 2021 தேர்முகி பாண்டி காரைக்குடியில எச் ராஜாவுக்கு அடுத்தபடியான வாக்குகளை பெற்றாருங்க. அவரு
மிகப்பெரிய ஒரு இதுவே கொண்டு வந்தாங்க. நிறைய இதுல வந்து ஏடிஎம்கே உடைய ஓட்டு வங்கி ஸ்பாயிலரா இருந்துச்சு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். 15-16 தொகுதி இந்த இணக்கம், அது தினகரனே சொன்னாரு, இந்த இணக்கம் அன்றைக்கே ஏற்படுத்தால் திமுக இன்னைக்கு ஆட்சியிலே இருந்திருக்காது அப்படின்றப்ப மிகப்பெரிய ஒரு பலம். நான் இப்பயும் சொல்றேன், சசிகலா அவர்களுடைய ராமதாஸ் அவர்கள் 2 பேராலையும் தமிழ்நாட்டுல ஒரு சின்ன ஸ்பாயிலர் கூட ஏற்படுத்த முடியாது. ஏன்னா மக்களுக்கு நீங்க எதனா ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கணும், இல்ல மக்களுக்கு ஆதரவா நீங்க போராடி இருக்கணும். எதுவுமே பண்ணாலும் தைலாபுரம் தோட்டத்துல உட்காந்துட்டு அறிக்கை கொடுப்பேன், நான் பாய்ஸ் கார்ல இருந்து அறிக்கை கொடுப்பேன், எனக்கு ஓட்டு போடுனா இங்க இருக்க மக்கள் எப்படி போடுவாங்க? இது வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். மிகப்பெரிய ஒரு பலம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து டெல்டா மாவட்டங்கள்ல மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தது. அதனாலதான் கே நேருவை எதிர்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஏடிஎம்கே தேசிய ஜனநாயக கூட்டணி சீட்டு கொடுத்திருக்கு. ஏன்னா போன வாட்டி அவர் திருச்சியில் நிக்கிறப்ப பெருவான வாக்கு அங்க எடுத்திருக்காரு. சும்மா டேட்டா இல்லாம கொடுக்கலங்க, எல்லா இடத்துலயும் டேட்டா வச்சுதான் கொடுக்குறாங்க. அந்த டேட்டாவை பேசுறப்ப அதனாலதான் வந்து கே நேரு அவர்கள் கூட என்ன பண்ணாருன்னா, தனக்கு வேண்டிய ஆட்கள் எல்லாரும் எம்எல்ஏ ஆக்குனாரு. யார? திருச்சி ஸ்ரீரங்கம் பழனிசாமி பழனியாண்டியை தூக்கிட்டாரு, துரையூரை தூக்கிட்டாரு, முரசில எல்லாரையும் தூக்கிட்டாங்க. ஏன்னா எல்லா டெண்டர்ல இவரே பணம் சம்பாதிக்கிறாரு, எல்லா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இவரே எடுத்துக்கிறாரு. எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, 4 பேர் லெட்டர் கொடுத்தவன என் பேர் மேலே லெட்டர் கொடுக்குறியா, உங்களே இல்லாம பண்ணிட்டா இப்ப இல்ல முழுசா சொல்லிடுறேன். இது ஏன் சொல்றேன்னா, இந்த இல்லாம பண்ணிட்டா இந்த 4 பேர் அவர் மாத்தி வேற கேண்டிடேட் கொண்டு வந்தார்ல, அந்த 4 பேரும் இந்த 4 பேர் ஜெயிக்க கூடாது வேலை செய்வாங்க. அதாங்க அது வெற்றி. ஏன்னா எங்களை மீறி நாங்க ஜெயிச்ச கேண்டிடேட் விட்டு கே நேரு பேச்சை கேட்டு எங்களை எடுத்துட்டு புது ஆளை நீங்க போடுறீங்களா, அப்ப இந்த ஆளை ஜெயிக்க கூடாது. ஏன்னா அவன்கிட்ட தான் பேஸ் இருக்கு. அந்த ஸ்ரீரங்கம் எடுத்துன்னா பழனிசாமி அவர்கிட்ட தான் எல்லா பேஸுமே இருக்கும். திடீர்னு ஒருத்தர் பழனியாண்டி, திடீர்னு ஒருத்தர் கொண்டு போய் நீங்க போடுறப்ப நான் ஜெயிக்கல, நீ ஜெயிக்க கூடாது. அப்ப திமுக ஆட்கள் ஜெயிக்க கூடாதுன்னு திமுக இருக்கிறவரே வேலை செய்து அவர்களை வீழ்த்துவாங்க. சரி, இப்போ இந்த மத்திய மண்டலத்தை பத்தி பேசிட்டு வரும்போது முக்கியமா தான் விவசாயி சின்னமாகவே வைத்திருந்த நாம் தமிழர் கட்சி அவருடைய வாக்குறுதிகளாகட்டும், அவர் நடக்கிற அவருடைய நகர்வுகளாகட்டும் எல்லாமே விவசாயத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நாங்க அரசு வேலையே விவசாயம் என்ற அளவுக்கு பேசுறாரு. பட் அது வந்து களத்துல எதிரொலிச்சு வாக்குகளாக நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்ற மாதிரியாவது போகலாமா? கவுண்ட வந்து ஆரம்பிக்கலனாலுமே அது வாக்குகளாக மாறுவதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? இல்ல, நீங்க இந்த கொடுக்கப்பட்ட அந்த புள்ளி விவரம் கருத்து கணிப்புல மற்றவை 0 to 1 இருக்கு. அந்த மற்றவை அநேகமா இது நாம் தமிழர் கட்சியாக தான் இருப்பதற்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா எல்லா கூட்டங்கள்லயும் எல்லா தளங்கள்லயும் விவசாயம் சார்ந்த தொழில்கள், கால்நடை வளர்ப்பு, மற்றபடி இயற்கை மரங்கள், இயற்கை வளங்களை காப்பாற்றுதல், பாதுகாத்தல், இது மாதிரியான விஷயங்களை ரொம்பவும் முன்னெடுத்து சென்று பிரச்சாரம் செய்பவர். உங்களுக்கு தான் தெரியும், கால்நடைகளோட மாநாடு நடத்திருக்கார், மரங்களோட மாநாடு நடத்திருக்கார். இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் அவருக்கு. இதே சென்டிமெண்ட், இது வந்து மேம்போக்கா பார்க்க முடியாது, அரசியலா பார்க்க முடியாது, சென்டிமெண்டா இருக்கும். அந்த சென்டிமெண்ட் மட்டுமல்ல, அவர் சின்னமே விவசாயிகளோட சின்னமா இருக்கிறதுனால இந்த தாக்கம் வந்து நிச்சயம் ஏற்படுத்தும். அதனோட விளைவு 0 to 1 நீங்க கொடுத்தது அநேகமாக நாம் தமிழர் கட்சிக்கு இருப்பதற்கான சான்சஸ் இருக்கு. இது ஏன் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலாம்? நமக்கு மெயினா வந்து திமுக அண்ணா திமுக என்கிற அந்த பார்வை இருக்குல்ல, பல காலம் கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகள், 72 இப்போ எம்ஜிஆர் அதிமுக தொடங்கினாரோ அதுலேருந்து இருக்கிற நிலை எப்போதும் மாறல, இப்போது மாறவில்லை என்பதைத்தான் காட்டுகிறது. ஆனாலும் யாருக்கும் இன்னொருவர் கவனிக்கப்பட வேண்டியவர் என்கிற பார்வையில 0 to 1 என்கிற மற்றவை இன்னும் குறிப்பிட்டிருக்கீங்கள, அந்த ஒரு இடம் கிடைத்தால் அது நாம் தமிழுக்கு கிடைப்பதற்கான சான்சஸ் இருக்கு. சீமானுக்கு உள்ள செல்வாக்கு அங்கே நிரூபிக்கப்படும்னு நாம எல்லாம் பாருங்க. மத்திய மண்டலத்துல அதிமுக 20-24 தொகுதிகளும், திமுக 16-20 தொகுதிகளும், மற்றவை 0 to 1 அப்படின்ற ரிசல்ட் ஒப்பீனியன் போல நமக்கு கிடைச்சிருக்கு. இது மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவும் இருக்கு அப்படின்றதையும், மற்ற மண்டலங்களை விட இந்த மத்திய மண்டலத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய செல்வாக்கு கணிசமாக எல்லா தொகுதிகளிலுமே இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு கருத்தியல் ரீதியாக பார்க்கப்படுகிறது. கலந்து கொண்டு கருத்துக்களை பதிவு செய்த பாக்கி மூத்த பத்திரிகையாளர் அவர்களுக்கும் அரசியல் விமர்சகர் வெங்கடேசன் அவர்களுக்கும் நன்றி.